ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒரு பேப்பர் ஸ்டென்சில் மாதிரி எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த செக்குடு பேட்டர்ன் ட்ரா பண்ணுறது எப்படிங்கிறத நான் வீடியோவும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நம்ம நார்மல் பட்டன் மிஷினில் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு தான். ஈஸியாக பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம கவனமாக மட்டும் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா திடீர்னு த்ரெட்டு கட்டாச்சு அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் சிக்கி விடும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டா இந்த ஒர்க்கு வந்து நீட்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒர்க்கு வந்து லைனிங் கிளாத்தில் தான் மார்க் பண்ணி லைனிங் கிளாத்தில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அது நல்ல பக்கத்தில் நான் கொஞ்சம் பெரிய கிளாத் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு ப்ளூ கலர் கிளாத். அந்த கிளாத்தில் தான் நமக்கு பேக் சைடு விழும். இப்போ நான் எப்படி அதை ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம பாபினில் நான் ஜரி வந்து 2 கண்லேருந்து எடுத்து 2 த்ரெட்டாக சுற்றிருக்கேன். மேலே வந்து ஒரு பிளாக் கலர் த்ரெட்டு போட்டிருக்கேன். நீங்கள் கிளாத் என்ன கலரோ அந்த கிளாத்து கலரில் மேலே போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் ஸ்டார்டிங்லேருந்து லெஃப்ட்லேருந்து ஸ்டார்டிங்கில் போய் ரைட்டில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ரைட்லேருந்து லெஃப்ட்டு ஒரே லைனில் நான் 2 டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இப்படி நம்ம டேர்ன் பண்ணும்போது நீடியில் கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ரொம்ப ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூல் வந்து அடிக்கடி கட் ஆகும். அதையும் கொஞ்சம் பெடல் பண்ணுறது ஒரே லெவல் ஸ்பீடாக கொஞ்சம் மெதுவாகவே நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்கில் அழகாக வரும். நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஒர்க்கு தான் போட்டிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க்கு தான். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு உங்களுடைய ப்ளவுஸை சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போது ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணிட்டேன். அது கிளாத் மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரைட் சைட்லேருந்து நம்ம எடுத்து நெக்ஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் மிஷின் வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில், அதாவது ஓரளவுக்கு ஸ்லோவாக நீட்டாக மெதுவாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம செக்குடு பேட்டர்ன் போட்டதுனால நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து கனெக்ட் ஆகி அடுத்த சைடுக்கு ஆப்போசிட்டில் அந்த செக்குடு நேராக வரும் பார்த்திங்களா, அந்த லைனில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு 1-2 லைன் தான் வந்து நமக்கு அதில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி சிங்கிளாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். மித்தபடி நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பித்தாலும் சரி, ரைட் சைட்லேருந்து அதை ஆரம்பித்தாலும் சரி, அந்த கோடு வந்து கனெக்ட் ஆகும்போது 2 பக்கமும் கனெக்ட் ஆகும்ல, அப்போ ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கட் ஆனதுனால அதை திருப்பி அந்த இடத்துலேருந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது அடுத்த டேர்னிங் இந்த லெஃப்ட்டு டு ரைட்டு போகும்போது நீடியில் கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அது கரெக்டாக வரும். அப்புறம் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஒரு தடவை, திருப்பியும் அதே மேலே ஜரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது நம்ம கொஞ்சம் சிக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் மெதுவாக பெடல் பண்ணுங்கள். இப்போ நான் 1 டைம் ஸ்டிச் பண்ணிட்டேன்னா அதுக்கு மேலேயே திருப்பி ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் இதை அப்பப்போ கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் லைன் ஸ்டிச் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா அடுத்த லைனோடு சேர்ந்து மிங்கிள் ஆகி அது 3 த்ரெட்டாக வந்து நமக்கு ஆயிரும். சிக்கு விடுறதுக்கும் நமக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணதுனால அந்த லைன் வருது, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்த லைன் அந்த மாதிரி சென்டரில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைனை வந்து நீங்கள் உடனே பேக் சைடு திருப்பி விட்றணும். இப்போ பாருங்கள், நான் இந்த கார்னர்லேருந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல்லாக இதில் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். அடிக்கடி வந்து ஸ்ட்ரக் ஆகிடுது. உள்ளே ஜரி ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் த்ரெட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்ம அதை வந்து சிரமம் பார்க்காம த்ரெட்டை எடுத்து கீழேருந்து பாபினில் திருப்பி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 ஜரி த்ரெட்டை ஒரே ஜரி த்ரெட்டை நம்ம ஒரே பாபினில் சுற்றிருக்கோம். அப்போ இருக்கும்போது சிக்கு விழும்போது என்ன ஆகும்னா ஒரு த்ரெட்டு மட்டும் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சிக்கு விழுந்திருக்கும். அதனால் அதை பாபினை எடுத்து திருப்பி அதை ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 தடவை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் நமக்கு அது எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் மார்ஜின் லைன்லேருந்து கீழ் பக்கத்துலேருந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து மெதுவாகவே பண்ணுறேன் பாருங்கள். என்னுடைய ஊசி நீடில் வந்து எப்படி பஞ்ச் ஆகுதுன்னா லேசாக தான் நான் கொடுக்குறேன் மூமெண்ட்டு.
பெடல் பண்ணுறது நான் பவர் மிஷினில் பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், நேராக இப்படி ஸ்டிச் பண்ணிட்டேன்னா பண்ணிவிட்டு அந்த அன்றைக்கி நீடியில் பஞ்ச் பண்ணிட்டேன் பாருங்கள். நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு அதோட கனெக்ட் பண்ணுற ரைட் சைடு த்ரெட்டு, ரைட் சைடில் ஒரு லைன் வரும்ல, அந்த லைனில் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி தான் நான் முதல்ல சொன்னது. அதில் கவர் ஆகலைன்னு திருப்பி இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரே லைன் கனெக்ட் ஆகிறத நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா அப்புறம் நமக்கு 1 or 2 லைன்ஸ் தான் சிங்கிள் லைனாக இருக்கும். இப்போது 1 டைம் ஸ்டிச் பண்ணியாச்சு, அதே லைனில் திருப்பி நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கொண்டு போகிறேன். மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபினிஷிங் நீட்டாக வரணுன்னா கொஞ்சம் பொறுமை இதில் ரொம்ப பொறுமையே தேவைப்படும். மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அடுத்த நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண லைனு எந்தெந்த லைன் கனெக்ஷன் ஆகுதோ அந்தந்த லைன் கூட நம்ம கனெக்ட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரே லைனாக ஸ்டிச்சிங் வந்துடும். அதுதான் மெயினு. அப்புறம் சிங்கிளாக இருக்கிறது ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் பாருங்கள். இப்போ மேக்ஸிமம் நான் பிளாக் கலர் லைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். மேக்ஸிமம் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் ஒரு சிங்கிள் லைனு, அந்த பக்கம் ஒரு சிங்கிள் லைன் தான் வந்துச்சு பாருங்கள். 2 தடவை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் நான். எல்லாமே பிளாக் லைன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? போடாத லைனில் ஒரே ஒரு சிங்கிள் லைன் மட்டும் சாக் பீஸில் தெரியுது பாருங்கள். லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று தெரியும். அது மட்டும் நம்ம 2 டைம் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணால் போதும். இது எல்லாமே நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் உள்ள லைன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணால் போதும். நம்ம செக்குடு பேட்டர்ன் போட்டனால இந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. எடுக்கும்போது பார்த்து எடுங்க. அதுக்கப்புறம் சிக்கு விழுந்தால் திருப்பி அதை எடுத்து கரெக்ட் பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 லைன் தான் சிங்கிள் லைன் வரும், மற்ற எல்லாமே ஜாயிண்டாக தான் வரும். அதை நம்ம ஸ்டிச் பண்ணால் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக்குடு பேட்டர்ன்லாம் முடிச்சாச்சு. அடியில் மட்டும் ஒரு பார்டர் லைன் மாதிரி ஒரு ஜரியில் ஒரு 2 லைன் கொடுத்துட்றேன். கொடுக்கும்போது அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இல்லது அங்கங்கே நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கீழே பார்டரில் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த பார்டரில் டபுள் லைன் கொடுத்துருங்க. கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் கொஞ்சம் நமக்கு பொறுமையும் வேணும். அந்த பீட் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே ஒரு 5 hours கிட்டே ஆகுது. சப்போஸ் ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிக்கு விழுந்துடும். அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள். அகைன் அதை தான் நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி சிக்கு விழுந்துடும். பின்னாடியே நமக்கு லூப் அடித்த மாதிரி ஆயிரும். அதையும் கட் பண்ணிவிட்டு அந்த லைனை நீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாபினெல்லாம் செக் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள். நீட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுல எப்படி பீட் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ பேக்கெட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். அது சின்ன வீட் பீடு. கையில் வச்சுருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸு. சப்போஸ் நீங்கள் 1 இன்ச்சு ஸ்டென்சில் ரெடி பண்ணி அல்லது 1 இன்ச்சு ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கேலை வச்சு செக்குடு போட்டிருந்தீங்கன்னா நான் கவரில் காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த சின்ன பீடு எடுத்துக்கோங்க. இது நான் கொஞ்சம் பெரிய சைஸ், அதை விட பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் டபுள் லைன் த்ரெட்டை கோர்த்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா செக்குடில் ஒரு ஏதோ ஒரு செக்குடு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. ஒரு சைட்லேருந்து நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி எனக்கு என்னாச்சுன்னா, நேற்றுக்கு நான் அந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். நிறைய ஃபோன் ஃபுல்லாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, நிறைய டெலீட் பண்ணும்போது நேற்று வீடியோ எடுத்து பீட் ஒர்க் எடுத்த வீடியோ வந்து எனக்கு டெலீட் ஆகிருச்சு. திருப்பி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி மார்னிங் உட்காந்து இந்த செக்குடு பேட்டர்ன் எல்லாம் இன்னொரு ஸ்லீவ் ஒர்க் பண்ணாமல் இருந்துச்சுல, அதில் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி இன்னொரு ஸ்லீவில் ஒர்க் பண்ணுறது தான் கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நீடியில் மேலே எடுத்துட்டு அதில் பீடை கோர்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த செக்குடு வருது பார்த்திங்களா, அந்த கார்னரில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்படி நார்மல் நீடியில் வச்சு ஸ்டிச் பண்ணது நம்ம நேற்றே நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியாது, ஆரி ஒர்க்கில் ஸ்டிச் பண்ண மாதிரி நீட்டாக வந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த உங்களுடைய சாய்ஸ் தான். அந்த கார்னர்லேருந்து எடுத்து வெளிப்பக்கமாகவும் போட்டுக்கலாம். வெளிப்பக்கத்தில் நான் இப்போ வெளிப்பக்கத்தில் தான் நீடில் எடுத்துகிட்டு அந்த கார்னரில் அந்த 4 இதில் செயின் ஸ்டிச் ஜாயிண்ட் ஆகுதுல அதில் தான் இப்போ பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய சாய்ஸ் தான். நான் வெளியிலேருந்து எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு பாக்ஸுக்கும் கொஞ்சம் அந்த வீட் பீடு எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு 1/4 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சு இருக்குமான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீடை கோர்த்துட்டு ஆப்போசிட்டாக கோர்த்துட்டு அந்த செக்குடோட கார்னரில் இந்த பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த சின்னதாக இருக்கும். சைஸ் வந்து ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாக இருக்கும். இந்த வீட் பீடில் அந்த சின்னதாக இருக்க பகுதி வந்து நம்ம அந்த செக்குடை வந்து பார்த்து இருக்கிற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆப்போசிட்டாக வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு கொஞ்சம் தடிமனாக இருக்க பகுதியை முதல்ல கோர்த்துருங்க. இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அந்த ஜரி த்ரெட்டோட ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வருதுல்ல, அந்த இடத்துல இப்படி நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க. இப்படி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாக் ஆகிரும். பாருங்கள், நீங்கள் அசைச்சு பார்த்தாலும் அது அசையாது, ஏன்னா நம்ம நல்லா டைட்டாக தான் பிடிச்சி ஸ்டிச் பண்ணியிருப்போம். இப்போ எப்போதும் போல் நாட் போடுற மாதிரி நீடியில் கொஞ்சமாக கிளாத்தில் பஞ்ச் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி 2-3 தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு நீடியில் மேலே எடுத்துருங்க. லாக் விழுந்துடும். உங்களுக்கு இன்னொரு தடவை வேணும்னா கூட நீங்கள் லாக் போட்டுக்கலாம். இது நார்மலாக நம்ம ஹெம்மிங் பண்ணும்போதெல்லாம் போடுவோம்ல, அதே மெத்தடு தான். இதில் வீட் பீடு தான் போடணும்னு கிடையாது. நான் லாஸ்ட்டு வீக்கில் வந்து லேசி டெய்ஸி போட்டிருந்தேன் ஜர்தூசியில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு கார்னர்லேயும் இப்போ ஒவ்வொரு பீடு வச்சோம்ல, அதில் நம்ம ஒவ்வொரு சைட்லேயும் ஒரு லேசி டெய்ஸி போடலாம், அல்லது 3mm 4mm பீட் போடலாம். கட் பீடும் ஒரு பேர்ல் பீடும் வச்சு நான் ஒரு ஒர்க்கு போட்டிருப்பேன். அதை கூட ஒவ்வொரு சைடில் ஒரு கட் பீடு ஒரு பேர்ல் பீடு அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது நிறைய. இது தான் போடணும்னு இல்லை. நான் வீட் பீடு என்கிட்ட வாங்கினது இருந்ததுனால இதை நான் சூஸ் பண்ணேன். 3mm 4mm அல்லது 4mm ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி கூட நம்ம போடலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணுனாலும் நீங்கள் எனக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நார்மல் மிஷின் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு பண்ணணுன்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு அந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் நார்மல் டைலரிங் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நீடியில் மேலே எடுத்துகிட்டு பீடை கோர்த்துட்டு அடுத்து அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வருது பார்த்திங்களா, 4 அந்த பக்கமும் இந்த பக்கமும் லைன் வந்து கிராஸ் ஆகும். அந்த இடத்துல ஒரு டாட் வந்து வரும். அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு நேராக பஞ்ச் பண்ணிங்கன்னு வைங்களேன். நான் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். நேராக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பீட்ஸு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் சைடு ஒரு பக்கத்துலேருந்து எடுத்து அடுத்த சைடு அப்படி சைட் பை சைடாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பீடு வந்து மூவ் ஆகாமல் இருக்குது. ஓகேவா? இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மெட்டீரியல் கையில் இருக்கோ 3mm 4mm வச்சு யூஸ் பண்ணலாம், ஜர்தூசி வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த எதுவுமே எனக்கு வேண்டாம் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்டரில் ப்ரூச்சஸ் மெட்டீரியலில் கப் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது, ஃப்ளவர் சீக்வன்ஸ், அதை மட்டும் வச்சுமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா என்ன டைப் ஆஃப் ஒர்க் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலைன்னா நான் கண்டிப்பாக ஒரு சின்ன ஷார்ட்ஸாவது அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன ஒர்க்கெல்லாம் நான் கண்டிப்பாக ரெகுலராக போடலான் இருக்கேன். நீங்கள் அதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, இது எப்படி இருக்குங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான், ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஓகே, ஷார்ட்ஸ்லாம் 1000 பேர் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எப்படி இருக்குங்கிறத சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம வந்து பீடை எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை பேக் சைடு திருப்பி ஒவ்வொரு பீடு 4 பீடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம லாக் போட்டு அதை திருப்பி தான் இன்னொரு செக்குடு போகும்போது நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பீடு கட் ஆகிருச்சுன்னா நமக்கு எல்லா பீடும் கட் ஆகிற மாதிரி இருக்கும். இது அப்படி இருக்காது. ஒரு செக்குடு பேட்டர்னில் 4 பீடு தான் கொடுத்துருக்கோம், அதை லாக் தனியாக போடுறோம். அப்படி போடும்போது ஏதோ ஒரு பீடு
பீடு கட்டாச்சுன்னா நம்ம ஒரு பாக்ஸ் மட்டும்தான் நமக்கு கலண்டு வரும். அப்போ நம்ம திருப்பியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் சிங்கிள் ஸ்டிச்சாக கொடுங்க. குறைஞ்சது இது 2.5 மணி நேரம் ஆகுது இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு அந்த எவ்வளோ அமௌண்ட்டு வேணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது டெய்லர் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கமாக இருக்கும். வீட்டில் இருந்துட்டு நம்ம ப்ளவுஸை நாமளே டிசைன் பண்ணணுன்னாலும் நீங்கள் இந்த ஒர்க்கை சூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆரி ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸி தான். அதுனா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆரி ஒர்க்குக்கு இது கொஞ்சம் ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒர்க் இந்த நார்மல் மிஷினில் இந்த ஒர்க்லையே பீடு வச்சு ஜர்தோசி அல்லது ஜர்தோசியே எனக்கு தெரியாது அப்படின்னா, பீடு ஒர்க் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் அல்ல சில்க் த்ரெட்டில் லேசி டேசி ஸ்டிச் இருக்குது, அழகாக பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச் படித்து ஆரி ஒர்க் மட்டும்தான் படித்து ப்ளவுஸை டிசைன் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸும் இருக்குது. அதை வச்சுமே நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ 4 பக்கமும் நம்ம வந்து பீடு கொடுத்துருக்க அதே இடத்துல நீங்கள் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு கூட போடலாம், சமிக்கி வச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஐடியாஸ் தோணுதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.